After the Girivalam, the all-night pilgrimage around the sacred Arunachala mountain, we meet Siddha Adi Sivaswamy at the Siddha Idekattanatha Samadhi, a power vortex behind the sanctum sanctorum of the temple of Arunachala. Receive the wisdom blessings of an enlightened master. மனிதனின் உள்ளத்திலே மனசாட்சியாக அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன். அறிவு வளர்ந்தவின் இந்த மனசை குடப்பா. உனக்கு இறைவனின் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிறப்பு இறப்பு முடிஞ்சு போச்சு உன் கணக்கு. இடையில் இறப்பதோ பாவத்தின் கணக்கு. உண்மையோடு நீ இருந்தால் உன்னோடு நான் இருப்பேன். உண்மையோடு நீ இருந்தால் உன்னோடு நான் இருப்பேன். உன் தேவைகள் அனைத்தும் நான் அறிவேன், பூர்த்தி செய்வேன். உன் கண்ணை காக்க உன் இமைகள் மறந்தாலும் உன் உயிரை காக்க நான் மறக்க மாட்டேன். உயிருக்கு உயிராய் உன்னோடு இருந்து உன் முக்தி கடைசி காலம் வரை உன்னோடு இருந்து உனக்கு முக்தியை கொடுப்பேன்கிற எங்க அப்பா. உண்மை உள்ளத்தில் சுமக்கிறவனுக்கு முக்தி நிச்சயம் தர எழுதி வச்சுக்கலாயா. நீ சாமியை கும்பிட்டாலும் சரி, நீ கும்பிடாட்டாலும் சரி, உண்மையை உள்ளத்தில் எவன் சுமக்கிறானோ அவனுக்கு முக்தி நிச்சயம். அவன் இறக்கும் போது இந்த சரீரத்தில் ஒரு புண்ணு இருக்காது, ஒரு ஊசி குத்துறோட வேதனை இருக்காது. ஆலயங்கள் எதற்கு? உனக்குள் பக்திங்கிற உணர்வை தூண்டத்தாயா. உனக்கு அந்த இறையாண்மைங்கிற சாட்சியத்தான் பெருமான் ஒவ்வொரு இடத்திலையும் கருவாக உருவாக்கி இருக்கார். கோயிலை சும்மா உருவாக்க கருவாக ஒவ்வொரு ஆலயமும் இறைவனால் கருவாக உருவாக்கப்பட்ட ஆலயங்கள். இந்த ஆலயங்கள்லாம் பொறுமை வரணும். அதான் சொல்லல, சிவமும் உனக்குள்ளே அந்த யமனும் உனக்குள்ளே, சக்தியும் உனக்குள்ளே அந்த சனியனும் உனக்குள்ளதான் இருக்கு, வெளியில கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தான் இருக்கு. உண்மையும் உனக்குள்ளே, பொய்யும் உனக்குள்ளே. எங்க வெளியிலயா இருக்கிறதெல்லாம். இப்போ சிவம்னா யாரு? அன்பு, சிவம், பொறுமை, பொறுமை, அன்பு, இரக்கம், இறைவன். உங்கள் பிறப்பே முதல் பிறப்பு தெய்வ பிறப்பு. யாருடைய பிறப்பு? நம்ம பிறப்பு தெய்வ பிறப்பு, முதல் பிறப்பு. இரண்டாவது பிறப்பு மனித பிறப்பு. அது மாதிரி நம்ம பிறக்கும் போது வளர வளர நமக்குள் சில கலைகள் தோன்றுகிறது. அந்த கலை எதுன்னு இறைவன் சொல்றாருன்னா, கோபம் என்னும் ஒரு கலை. அடுத்தால கோபம், தீய வார்த்தைகள், அது ஒரு கலை. உனக்குள்ள இருக்கிற ஒரு கலை. அது தீய ஆன்மீக பயிர் வளரும் போது உனக்குள் உருவாகும் கலைகள் அதெல்லாம். தீய வார்த்தைகள், பொய் பொய் பொய், அது பெரிய கலை. இவைகளை எடுத்து வீசி துற போட்டு விட்டு உன் உள்ளத்திலே சமாதி ஆக்கிட்டு அந்த இறையாண்மை என்னும் ஒரு விதை எல்லோத்துக்கும் கிடக்க உள்ளத்துக்குள்ள. அதுக்கு முளைக்கிறதுக்கு அதற்கு தர்மத்தையும் அடி உரமாக நல்ல அன்பையும் பிறரிடத்தில் மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதுதான் முதல் தர்மம். முதல் தர்மம் நேசிக்கணும். மனித மனமும் ஒட்டணும்.